Hi guys, welcome to Monis Cricket Commentary. Moon is the analyst and Moon is the fanboy. Welcome to the show. What if a fanboy meets a expert, analyst? Okay. கரெக்டாக இன்னைக்கு டாபிக் உள்ள போயிடலாம். என்னன்னா நம்ம அன்னைக்கு வந்து T20 ஸ்குவாட் அனலைஸ் பண்ணோம், ஓகேவா? அதுக்கு நிறையா ரெஸ்பான்சஸ் வந்திருந்தது. தேங்க்யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எவ்ரி ஒன், உங்களோட டைமை எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி பார்த்து அதில் இருக்க நிறை குறைகளை சொன்னதுக்காக. அதில் நான் பண்ண தப்பு ஒன்று இருக்குது. ரன் ரேட்டுன்னு சொல்லிட்டேன். பும்ராவோட ரன் ரேட்டுன்ட்டு ஆக்சுவலி இட் இஸ் எக்கனாமி ரேட். சாரி ஃபார் தட். அது நான் ஒரு ஃபேன் பாய், நான் என்ன வேணால் சொல்லலாம். ஆனால் ஒரு எக்ஸ்பர்ட்னு கொண்டு எதுவுமே சொல்லாமல் உட்காந்துருக்கேன். ஏன்டா இப்படி இருக்கேன்? சரி, ஓகே, நம்ம யார் மேலேயும் பழி போட வேணாம். சாரி, தேங்க்ஸ் அந்த அட்வைஸ்லாம் சொன்னதுக்கு. இது இப்படி தான் சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கெலாம் தேங்க்ஸ் எவ்ரி ஒன். ஓகே, நம்ம நேராக கண்டென்ட்குள்ளே போயிடலாம். இது வந்து அது T20 ஸ்குவாட். நவ் வி ஆர் கோயிங் டு த ODI ஸ்குவாட். ஓகே கனி, ஓவர் டு யூ. நீயே ஸ்டார்ட் பண்ணு. ODI ஸ்குவாடை பற்றி என்ன நினைக்கிற? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹலோ கைஸ். நான் மோனிஷ் ஆக்சுவலாக ஒரு கிரிக்கெட் எக்ஸ்பர்ட். கிரிக்கெட் எனக்கு அவர் சொல்ற மாதிரி எக்ஸ்பர்ட் அப்படின் போது எனக்கு அது ஏதோ ஹெவி டேக் மேலே தூக்கி போட்ட மாதிரி இருக்கு. அப்படிலாம் இல்லை. நான் ஒரு கிரிக்கெட் எந்தூசியாஸ்டிக். பட் ஆனால் எனக்கு ஒரு அனலிட்டிக் ஆங்கிளையும் நான் லேர்ன் பண்ணி கற்றுக்கிட்டனால ஸோ இந்த நாலேஜை வந்து நம்ம ஷேர் பண்ணணும். லைக் என்ன சொல்றது, ஒரு நான் கிரிக்கெட் பிளேயர், அதாவது ஒரு கிரிக்கெட் பிளேயரே விளையாடவங்க கூட அனலைஸ் பண்ண முடியும் அவனோட நாலேஜை வச்சுன்றதுக்காக தான், அந்த ஒரு இதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி நாலேஜை ஷேர் பண்றேன். நீங்க பிளேயரா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நாலேஜ் வந்து நீங்க எப்படி வேணாலும் கத்துக்கலாம். உங்க ஆர்வம் தான் இது அப்படின்ற ஒரு ஒரு முன் உதாரணமா நான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதான் ஃபர்ஸ்ட். ஸோ வளன்னு இருக்கல. நான் ஃபர்ஸ்ட் அவர் சொன்ன மாதிரி டாபிக் குள்ள போயிடுறேன். ஸோ இதுதான் வந்து இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்காவோட கம்ப்ளீட் ஸ்குவாடு. லைக் யார் யாரெல்லாம் விக்கெட் கீப்பரு, யார் யாரெல்லாம் பேட்ஸ்மேன், பவுலர் எல்லாம் ஒரு லிஸ்டட் அவுட் பண்ணி ஒரு வெப்பேஜ் வந்து எடுத்து தான் பண்ணியிருக்கேன். நாட் ஆன் மை ஓன். அந்த வெப்பேஜுக்கு வந்து நான் வந்து இது பண்ணிடுறேன். ஸோ இதுல வந்து டீட்டெயில் பிரேக் டவுன் இருக்கு. லைக் யார் யாரெல்லாம் பேட்ஸ்மேன்ஸ், விக்கெட் கீப்பர்ஸ் யார் யாரு. பட் இந்த கௌதம் கம்பீர் எரா வந்து அஃபிஷியலா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் இதுல ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன நான் இம்ப்ரெஸ் ஆனேன்னா 15 மெம்பர் ஸ்குவாட் தான் எடுக்கிறாங்க, விச் இஸ் அ வெரி குட் ஐடியா. ஏன் நான் சொல்றேன்னா, வென் வி கம் டு வேர்ல்ட் கப் உங்களோட ஸ்குவாட் சைஸ் வந்து 15 தான் இருக்கணும். பட் பைலேட்ரல் சீரிஸ்க்கு அப்படி இல்லை, நீங்க 20 மெம்பர்ஸ் 25 மெம்பர்ஸ் கூட கொண்டு போகலாம். பட் தே ஸ்டிக் டு 15. தே வாண்ட் டு பி லைக் என்ன சொல்றது, இந்த 15ல இருந்து யாரு போகணும் யாரு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்டா இருக்காங்க. அது வந்து நான் குட் ஒரு இனிஷியேட்டிவா பாக்குறேன். குட் ஐடியா, குட் கான்செப்ட்னு சொல்லுவேன். நீங்க சாம்பியன்ஸ் ட்ராஃபிக் போகும்போது அட்லீஸ்ட் யூ ஷுட் ஹேவ் 3 to 4 சீமர்ஸ், 4 to 5 சீமர்ஸ் இருக்கணும் உங்க ஸ்குவாட்ல. பும்ரா தான் உங்களோட சர்டனிட்டி. சிராஜை நம்ம சொல்லலாம். ஸோ ரிமைனிங் 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் யாருன்றதை நான் ரொம்ப கீனா பார்க்கணும். நான் வந்து ரொம்ப இதுவா இருக்கேன். அண்ட் ஐ ஹர்ட் லைக் ரிப்போர்ட்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, ஷமி வந்து பங்களாதேஷ் டெஸ்ட் சீரீஸ்ல வந்து வந்துருவாரு. ஸோ இட்ஸ் இஸ் அ வெரி குட் சைன். பட் நம்ம ஒரு பவுலருக்கு வெயிட் பண்ணாம நம்ம நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸை நிறைய வைக்கணும் அப்படின்றதுதான் என்னோட கன்சர்ன். அது வந்து நான் இந்த ஒரு பவுலர்ஸ்க்கு வந்து இது ஒரு குட் சான்ஸ்னே நான் சொல்லுவேன் இந்த சீரீஸை. இப்போ ஆக்சுவலி நம்ம பார்த்த பவுலிங் யூனிட்ல எனக்கு என்னன்னா, சிராஜையும் குல்தீப்பையும் வெளில எடுத்துட்டோன்னா ஒரு ODI ஃபார்மேட்டில் ஃபுல்லாக விளையாண்ட பவுலர்ஸ்ன்னு பெருசாக யாருமே கிடையாது. ஐ திங்க் கலீல் அகமத் 11 மேட்சஸ்ன்னு நினைக்கிறேன். அர்ஷதீப் கூட 6 மேட்சஸ் தான். கேம் டைம் அவ்வளோவா என்ன நீ எடுத்து வச்சிருந்தியா? இல்ல, ஒரு ஃபேன் பாய் மாதிரி பேசலையே, எனக்கே ஆப்போசிட்டா நானும் பண்ணுவேன்டா. இல்ல 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 அப்படிலாம் இல்ல. இது வந்து பவுலர்ஸ் அந்த எக்கானமி ரேட் பார்க்கறதுக்காக போனப்ப ஐ காட் திஸ் ஸ்டாட் பவுலிங்கு. ஸோ எனக்கு இப்போ என்ன கொஸ்டின் மேஜராக வருதுன்னா, இப்போ இதில் ODIக்கு வில் தே கிவ் ஆப்பர்ச்சுனிட்டி டு அதர்ஸ் ஆல்சோ? ஹர்ஷித் ராணா ஒரு கலீல் அகமத் அவங்க ட்ரை பண்ணுவாங்களான்ற கொஸ்டின் எனக்கு இப்போ வருது. T20 டோட்டலாக ரீவேம்ப்பு எல்லாமே ஓகே. பட் ODI ஸ்குவாட் வந்து அடுத்த 6 மேட்சஸில் நம்ம வந்து சர்டினிட்டி பண்ணணும். அது எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்ற கொஸ்டின் எனக்கு வருது. பவுலிங் ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் இப்போ ஷமி ரிட்டர்ன் ஆனால் ஷமி வந்துடுவான். வாட் வில் பி ஒரு 15? இப்போ இதில் ப்ரூவ் பண்ணுறாங்கன்னா, ஏன்னா நம்ம BCCI கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. அவன் ப்ரூவ் பண்ணுவான் ஒரு சீரீஸில், அடுத்த சீரீஸ் அவன் ட்ராப் ஆகி கீழே உட்காந்துக்கிட்டு இருப்பான்.
ஸோ இதுலேருந்து எத்தனை பேரை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பேக் பண்ண போறீங்கன்ற ஒரு கொஸ்டினோட நான் இந்த ஸ்குவாட் செலெக்ஷன்லேருந்து கேட்குறேன். ஏன்னா நீ சொல்கிறல்ல பவுலிங் யூனிட்டை டெவலப் பண்ணோன்னா அவங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக மேட்ச் ப்ளே கொடுக்கணும். நம்ம சொல்கிற மாதிரி பார்த்தா ஹர்ஷித் ராணாக்கு மேட்ச் ப்ளேவே கிடையாது. இது இப்போ இந்த சீரீஸ் ஆரம்பித்தாதான் அவனுக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச். ஹர்ஷதீப்புக்கும் 6 மேட்சஸ் தான், இவனுக்கும் 11 மேட்சஸ் கலீல் அகமத்துக்கும். ஸோ குல்தீப் அண்ட் எனக்கு தெரிஞ்சு குல்தீப்பும் இவனும் சர்டினிட்டியாக இருப்பானுங்க, சிராஜும் மோஸ்டா. டாப் 3 பவுலர்ஸ் வந்து சிராஜ், ஷமி, அதுக்கப்புறமா வந்துட்டு பும்ரா, இவங்க 3 பேரும் இருப்பாங்க. ஷமி சப்போஸ் டெஸ்ட் மேட்ச்ல நல்லா பண்ணி, எனக்கு தெரிஞ்சு கௌதம் கம்பீர் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் உன்னை நீ ப்ரூவ் பண்ணலன்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். நான் என்னதான் ஷமி வந்து 2023 வேர்ல்ட் கப் சென்சேஷனாகவே இருந்தாலுமே he will not consider it. அதுதான் எனக்கு அதுதான் தோணுச்சு. நம்மளோட அடுத்த செக்மெண்ட்டாக நம்ம வச்சிருக்கிறது ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ். ஓகே, இந்த ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் நீ எதை ஸ்ட்ரென்த்தாக பார்க்குற? ஸ்ட்ரென்த் வந்து நான் எப்படி என்ன சொல்றேன்னா, அவங்க பேட்டிங் கடப்பார பேட்டிங். அதாவது என்ன சொல்றது, யார் எடுத்தாலும், அதாவது ஒரு டீமுக்கு ஒரு ஃபார்மேட் வந்து நல்லா சூட் ஆகும் ஆக்சுவலா. இப்போ வெஸ்ட் இண்டீஸ் எடுத்தீங்கன்னா T20 செம சூட் ஆவாங்க. ஒரு இங்கிலாந்து எடுத்தீங்கன்னா அவங்க டெஸ்ட் மேட்ச்ல நல்லாவும், அவங்க எல்லா ஃபார்மேட் நல்லா பண்றாங்க. பட் சில ஃபார்மேட் வந்து அவங்களுக்கு சூட் ஆகும். இவங்கள வந்து இதுல பயங்கரம். இப்போ ஒரு பங்களாதேஷ் எடுத்துக்கோங்க, ஒன் டேஸ்ல நல்லா பண்ணுவாங்க. ஒரு ஆப்கானிஸ்தான் எடுத்தவங்க T20s நல்லா பண்ணாங்க, ஓடிஎஸ்ல இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. சோ லிமிடெட் ஓவர்ஸ்ல நல்லா பண்றாங்க. அந்த மாதிரி இந்தியன் டீமுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, ஒன் டே அண்ட் டெஸ்ட் மேட்ச் தான் அவங்களோட என்ன சொல்றது சூட்டபிள் ஃபார்மேட், எஸ்பெஷலி ஒன் டே. அதாவது விராட் கோலி எல்லாம் எடுத்துக்கோங்க, ஐயோ 50 செஞ்சுரி. நீங்க ஃபேப் 4 நீங்க எடுத்தீங்கன்னா விராட் கோலி பாருங்க, வே பியாண்ட் எவ்ரி ஒன். சோ அந்த மாதிரி இருக்கும்போது, அண்ட் ஆல்சோ ரோஹித் சர்மா இஸ் ஆல்சோ எ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய ரன்ஸ் அடிச்சிருக்காரு, நிறைய செஞ்சுரிஸ் வச்சிருக்காரு இப்போ பேங்க்ல. சோ அந்த மாதிரி இருக்காங்க. when it comes to சுப்மன் கில், லாஸ்ட் இயர் வந்து சென்சேஷனல் இன் ஒன் டே கிரிக்கெட். இன்ஃபேக்ட் ஒன் டே கிரிக்கெட்ல அவர் நல்லா பண்ணி தான் அவருக்கு வந்து வைஸ் கேப்டன்சி அளவுக்கு அவர் வந்து இப்போ ஒரு டேக் வந்திருக்கிறாரு. he also scored a double century. அண்ட் ஸ்ரேயஸ், கேஎல் எல்லாருமே நமக்கு தெரியும். எல்லா பிளேயர்ஸ் எப்படின்னா டைம் எடுத்து அந்த 50 ஓவர் ஃபார்மேட் வந்து பெர்ஃபெக்ட்லி ஃபார் இந்தியா. சோ அது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தா நான் பாக்குறேன். அண்ட் ஆக்சுவலி அந்த டாப் ஆர்டர்ல வந்து ஒன்னே ஒண்ணுதான், நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்லணும்னா, டாப்ல வந்து குரூப்ல டூப்பு ஒரே ஒருத்தன் தான். மீதி எல்லாவனும் டைம் எடுத்து ஆடுற கேஸ். ஆக்சுவலி 2 பேர் சொல்லலாம். ரோஹித் சர்மா வந்து அந்த 50 வரைக்கும் தான் அவனோட கியர் வந்து ரொம்ப ஸ்லோவாக போகும். இல்லைனா அப்போ வரைக்கும் தான் அந்த சான்சஸ் கிரியேட் ஆகும். மெயினாக வந்து ரோஹித் சர்மா ஸ்லோ பண்ண மாட்டான், சான்சஸ் கிரியேட் ஆகும், கேச்சஸ் போகும், இந்த விஷயம்லாம் நடக்கும். பட் அடுத்து என் தலைவன் பண்ட்டு, எனக்கு என்னன்னா அவனோட ஓடிஐ ஃபார்மேட்டோட ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா he will not be that much great. பட் ஒரு பிளேயரால் டெஸ்ட்டில் பண்ண முடியுன்ற பட்சத்தில் எனக்கு நான் சொல்கிறேன், ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட்டில் ஒரு அரக்க அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி ரிஷப் பண்ட். ஸோ நான் இந்த ஸ்குவாட்ல என்ன வீக்னஸ் அப்படின்னா பாக்குறேன்னா, சின்ஸ் ஸ்ட்ரென்த் பத்தி பேசும்போது நம்ம ஸ்ட்ரென்த்ல இன்னொன்று விட்டுட்டேன். ஸ்பின்னர்ஸ், ஹை குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. என்ன சொல்றது, அவர் மேட்சஸ் ஆர் கோயிங் டு ஹேப்பன் இன் கொலம்போ. கொலம்போல வந்து பெஸ்ட் எக்கானமி வச்சிருக்கிறது சைனாமேன் பவுலர்ஸ் தான். செகண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்டர். ஸோ இதெல்லாம் வந்து குல்தீப்னு அவரு, நான் வந்து ஒரு தோஸ் சொன்னா அவர் நேமே சொல்லிட்டாரு. ஸோ ஒரு சைனாமேன் பவுலர் வந்து எந்த டீம்ல இருக்காங்களோ அந்த டீமுக்கு ஒரு அட்வான்டேஜ். சின்ஸ் 2021ல இருந்து பாத்தீங்கன்னா குல்தீப் யாதவ் ஹேவ் a குட் ரெக்கார்ட். ஈவன் ஸ்ரீலங்கால ஒரு கூகுள், ஐ மீன் சைனாமேன் பவுலர் இந்த சண்டக்கன் அப்படின்னு நினைக்கிறேன் அவரு. So he also have a very good record in Colombo, but unfortunately அவர் ஸ்குவாட்ல இருக்காரா இல்லையான்னு தெரியல. சின்ஸ் ஸ்குவாடே அவங்க ரிலீஸ் பண்ணல. ஸோ அதை பத்தி நான் எனக்கு தெரியல. பட் சைனாமேன் bowlers have very good record, and also லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின்னர்ஸ்க்கு ரொம்ப அசிஸ்ட் கொடுக்கும் கொலம்போ. அண்ட் ஆல்சோ இனிஷியல் கேம் டைம்ல வந்து நல்லா ஸ்விங் ஆகும் பால். ஸோ நியூ பால் பவுலர்ஸ் வந்து இருக்கிறது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் நான் சொல்லுவேன். அண்ட் வீக்னஸ் இப்போ வரும்போது ஐ ஃபீல் ஆல்ரவுண்டர்ஸ் ஆர் அவர் வீக்னஸ். சின்ஸ் அக்ஸார் மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு நல்ல ஆல்ரவுண்டர்.
ஸோ வி வாண்ட் டு ட்ரை ஒன் மோர் ஆல்ரவுண்டர். ஒரு ஹர்திக்கோட பிளேஸ்ல இப்ப நீங்க ஜடேஜா பிளேஸ்ல அக்சர் யூஸ் பண்ணும்போதுல ஒரு ஹர்திக்கோட பிளேஸ்ல இன்னொரு ஆல்ரவுண்டர் எடுக்கணும். லைக் யூ கேன் பிரிங் சிவம் டுபே வச்சு ட்ரை பண்ண போறீங்களா? ஐ திங்க் சிவம் டுபேக்கு ஒரு 2 கேம் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சொல்லலாம். இல்ல ஆக்சுவலி வந்து எனக்கு தெரிஞ்சு சிவம் துபே மட்டும் தான் அந்த ஆல்ரவுண்டர் கேட்டகரியிலே ஃபாஸ்ட் பவுலர். ரியான் பராக்கும் ஸ்பின்னர் தான். எஸ் அப்படி இல்ல. நம்ம வேணா சப்போஸ் நமக்கு ஆல்ரவுண்டர் ஃபாஸ்ட் பவுலரா இருக்கணும் அப்படின்னு ஒரு மைண்ட்ல இருந்தாலும் இல்ல ஆக்சுவலி வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, இது ட்ரையல் அண்ட் எரர்ன்ற பட்சத்தில் யூ ஹாவ் டு ட்ரை அ ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் அப்படின்னு தான் நான் யோசிப்பேன். ஏன் நான் சொல்லுவேன்னா, வி ஆர் லேகிங் ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் தான். நம்ம கிட்ட ஸ்பின்னர்ஸ் எக்கச்சக்க பேர் இருக்காங்க. கரெக்ட், நீங்க சொல்றது 100% கரெக்ட். பட் நான் சிவம் டுபேக்கு கேம் டைம் கொடுக்கணும்னு சொல்றேன்னா, ஐ திங்க் அவரு விஜயசாரி ட்ராஃபில டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு ஃபார் மும்பை. ஸோ அதனால வந்து ஒரு நாட் அ பேட் பட் டீசென்ட் போலிங் பேட்டிங் ஒரு ஒன் டேக்கு என்ன வேணுமோ அந்த ஸ்கில்ஸ் இருக்கு. அவருக்கு என்ன இந்த எக்ஸ்பிரஸ் பேஸ் போட்டாதான் அவருக்கு ப்ராப்ளம். அது வீக்னஸ்லயே அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ராகுல், பண்ட் அண்ட் ஐயர் நீங்க 3 பேரையும் வந்து 11ல ஆட வைக்க முடியுமா? அதை நான் ஒரு வீக்னஸா பாக்குறேன். ஏன்னா செலக்ஷனே வந்து ஒரு இது ஒரு குட் வீக்னஸ் நான் சொல்லுவேன். பட் இதுலயும் சில லூப் ஹோல்ஸ் இருக்கு. நான் ஏன் வந்து இதுல லூப் ஹோல்ஸ் இருக்குன்னு நான் சொல்றேன்னா, இஃப் யூ டேக் ஃபர்ஸ்ட் கேஎல் ராகுல் எடுத்துக்கிட்டோம்னா, அவர் வந்து 2019ல இருந்து ஹி இஸ் பிளேயிங் மிடில் ஆர்டர். ஐ மீன் ஒரு நம்பர் 4 அண்ட் நம்பர் 5ல ஆடிட்டு இருக்காரு. அண்ட் ஆல்சோ ஹிஸ் ஸ்ட்ரைக் ரேட் இஸ் அரௌண்ட் 88.8 அண்ட் ஹிஸ் ரன்ஸ் இஸ் லைக் 2500 ரன்ஸ் கிட்ட அடிச்சிருக்காரு. ரன்ஸ் வந்து நான் சொல்ல மாட்டேன், பட் ஆவரேஜ் வந்து ஒரு 53 வச்சிருக்காரு. ஒன் டேஸ்க்கு வந்து ஆவரேஜ் அண்ட் ஸ்ட்ரைக் ரேட் வந்து மோர் இம்பார்ட்டன்ட் தென் ஹவு மணி அமௌண்ட் ஆஃப் ரன்ஸ் நீங்க ஸ்கோர் பண்ணிருக்கீங்கன்னு பார்க்கும்போது. ஸோ இதுல நான் என்ன அப்சர்வ் பண்றேன்னா, அவரோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து 88.8 அண்ட் அவரோட ஆவரேஜ் வந்து அபோவ் 50 இருக்கு. ஸோ இந்த பேட்ஸ்மேன் வந்து உங்களால டிராப் பண்ண முடியுமா அப்படின்றது இது ஆப்ஷன் நம்பர் 1 கேஎல் ராகுல் பத்தி. ஸோ ஆப்ஷன் நம்பர் 2 என்னன்னா, இவர் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். அதையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா அந்த 3 பேர்ல 2 பேர் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். நீங்க வந்து ஃபாலோயிங் பண்ணீங்கன்னா ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் தான் 11லே ஆடுறாங்க. ஸோ இவங்க எஸ்பெஷலி நெக்ஸ்ட் ஒரு பிளேயரை சொல்றேன். இவருக்கு வந்து ஒரு ஹெவி காம்படிஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிஷப் பண்ட். தலைவன் வந்து ஸ்ட்ரைக் ரேட் வந்து 107 அட்டி சொருவி இருக்காரு நல்லா. ஒன் டேல வந்து 100+ ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்கிறது வெரி குட் நம்பர்ஸ். பட் ஹிஸ் ஆவரேஜ் இஸ் 34.6 தான். ஸோ ஆவரேஜ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, ஸ்ட்ரைக் ரேட் அதிகமா இருக்கு அண்ட் இஸ் அ லெஃப்ட் ஹேண்டர். ஸோ இப்படி இருக்கும்போது யாரை நீங்க வந்து பிளேயிங் லெவல்ல கொண்டு வருவீங்க? இது எப்படி தெரியுமா? தலையா தளபதியா அப்படின்ற மாதிரி யாருக்கே பெஸ்ட். அப்ப அதே மாதிரி வந்து நம்ம தேர்ட் பிளேயரையும் பாத்துறலாம். சோ தேர்ட் பிளேயரையும் சேர்த்து வச்சு பார்த்து நம்ம பேசிடலாம். நான் ஏன் வந்து இவங்க 2 பேரை சொன்னா, சின்ஸ் இந்தியா இஸ் பிளேயிங் வித் ஒன்லி 1 விக்கெட் கீப்பர், இவங்க 2 பேருக்குள்ள தான் காம்படிஷன் அதிகமா இருக்கும். ஒரு விக்கெட் கீப்பர் தான் ஆட முடியும். அது கரெக்ட் தான்டா. நீ இப்படி பேசிட்டு இருக்கல, இதே இந்தியா 2019 வேர்ல்ட் கப்ல எத்தனை விக்கெட் கீப்பரோட போச்சு? ஏங்க அதுக்கு 4 விக்கெட் கீப்பரோட போன நான் பழைய செகண்ட்ல. சோ வந்து இந்தியா வந்து தே ஆர் ரெடி டு பிளே. ஒரு பிளேயரோட குவாலிட்டி தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னா தே ஆர் ரெடி டு பிளே ஈவன் இஸ் அ விக்கெட் கீப்பர். ஓகேவா? அதே மாதிரி கேஎல் ராகுல் இஸ் நாட் அ பேட் ஃபீல்டர் ஆல்சோ. ஓகே, சோ நீங்க வந்து கேஎல் ராகுல் சரி, மூணாவது பிளேயர் வருவோமே, தேர்ட் பிளேயர் மிஸ்டர் ஸ்ரேயஸ் ஐயர். ரீசெண்டா அவர் வந்து இந்தியன் டீம் கான்ட்ராக்ட்ல இருந்து போயிட்டாரு. நம்பர் 1 அவரை ஏன் முதல்ல ஸ்குவாட்ல எடுத்தாங்கன்னு நான் திங்க் பண்ணேன். ஏன்னா நீங்க தான் அவரை வேணான்ட்டீங்க. லைக் இல்ல நீங்க எனக்கு ஸ்ரேயஸ் ஐயர் எங்களுக்கு கான்ட்ராக்டே இல்லைங்க இந்தியன் டீம்ல இருந்து இனிமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்க. அப்போ அப்புறம் எதுக்கு திரும்ப அவர் எடுத்துட்டு வந்தீங்க? கேகேஆர் கோட்டா. இங்க நம்ம இன்னொன்னு புரிஞ்சுக்கணும். 2023 வேர்ல்ட் கப்ல 2023 வேர்ல்ட் கப்ல எனக்கு தெரிஞ்சு இவங்க 3 பேர்ல 2 பேர் இருந்தாங்க. ஏன்னா வந்து பண்டா இன்ஜூர்டு. ஸோ வந்து இவங்க 2 பேருமே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஐ திங்க் ஸ்ரேயாஸ் ஐயர் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாங்க அந்த சீரீஸ். எஸ், ஆக்சுவலி ஹிஸ் ஆவரேஜ் இஸ் 49.6, ஸ்ட்ரைக் ரேட் இஸ் 100. அதாவது இவங்க 3 பேரும் 3 விதமா இருக்காங்க. ஒருத்தன் ஸ்ட்ரைக் ரேட் அதிகம், ஆவரேஜ் கம்மி. ஒருத்தன் ஆவரேஜ் அதிகம், ஸ்ட்ரைக் ரேட் கம்மி. ஒருத்தன் ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கான். கரெக்டா இருக்கான்.
ஓகேயா. ஆனா இதுல என்ன ஃபன்னுனா ஸ்ரேயஸ் ஐயர் வந்து சொல்லிடலாம் ஸ்ரேயஸ் ஐயரா வாங்க ஷார்ட் பால் போடுங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க 2 பேருக்கு அந்த மாதிரி கிடையாது. ஸோ தட்ஸ் வாட் இந்த ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் செக்மெண்ட் வந்து நான் பாக்குறேன். அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ் வந்து எனக்கு இன்னும் கன்சர்னா இருக்கு. லைக் யார் தான் இந்த சிக்ஸ்த் போலிங் ஆப்ஷனா இருக்க போறாங்க அப்படின்னு. ஸோ அது ஒரு வீக்னஸ். ஸோ ஆஸ் ஐ செட் மிடில் ஆர்டர்ல யாரு அந்த 2 பேரு அண்ட் ஹூஸ் த சிக்ஸ்த் போலிங் ஆல்ரவுண்டர். ஸோ இதுதான் இந்த செஷனுக்கு எனக்கும். ஆக்சுவலி இதில் வந்து ஃபேன் அண்ட் எக்ஸ்பர்ட் அப்படின்றதோட வி ஆர் டேக்கிங் லைக் 2 பேரும் அக்ரி பண்ணிக்கிட்டோம். ஓடிஐ ஸ்குவாட் வந்து அந்த அளவுக்கு ஒஸ்ட் கிடையாது. எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் தே ஸ்டிக் ஆன் லைக் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஓகே வேர்ல்ட் கப்புக்கு இவங்கள தான் கூட்டு போகிறோம். when they release the 15 member squad அவன் சொன்ன மாதிரி தான் கரெக்டாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகே வேர்ல்ட் கப்புக்கு 15 மெம்பர்ஸ் தான் அலௌடு. நம்ம இங்கேருந்து 20 நம்ம எல்லாத்துக்கும் போட்டு ஏ டீம் பி டீம் சி டீம்னு வச்சிருக்கோம். பட் ஆனால் போகும்போது 15ன்ற பட்சத்தில் நமக்கு அடி வாங்குதுன்னு தெரிஞ்சு இதை பண்ணிட்டாங்க. ஓகே நம்மளோட நெக்ஸ்ட் செஷன் வந்துட்டு சரி நீங்க தான் இவ்வளவு நேரம் கொஸ்டின்ஸா கேட்டுட்டு இருக்கீங்க. பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் அப்படின்றது வந்து உங்களுக்கு யார் இந்த சீரீஸ்ல? எனக்காடா எனக்கு ஆக்சுவலி வந்து ஓப்பனிங் டாப் 3 எல்லாருமே ஃபிக்ஸ்டு. ஓகேவா? ஸோ எனக்கு அங்கே யாரையுமே பார்க்கணுன்ற ஆசையும் இல்லை இதுவும் இல்லை. எனக்கு வந்து பண்ட் ஐ வாண்ட் டு சி பண்ட். ஸோ நீங்க அவரை வந்து வாட்ச் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டட் ஆப்ஷனே டாப் ஆர்டர்ல அவன் ஒருத்த மட்டும்தான். அண்ட் அவன் வந்து எப்படின்னா அடிச்சான்னா இஸ் கோயிங் டு வின் த டே. அந்த மாதிரியான பிளேயர்ன்றதுனால ஐ லவ் டு வாட்ச் ஹிம் பேட்டிங். அதனால என்னன்னா எனக்கு பண்ட் தான் பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் இந்த சீரீஸா அப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு இது இருக்கு. என்னோட பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் வந்து அக்ஸர் பட்டேல். எனக்கு என்னமோ இந்த சீரீஸ்ல வந்து அக்ஸர் பட்டேல் வந்து ஒரு ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாருன்னு எனக்கு ஒரு கட் ஃபீல் இருக்கு. பார்க்கலாம், பாப்போம். இப்ப கடைசியா ஒரு கேள்வி நான் உனக்கு வச்சிருக்கேன். என்ன கேள்வி? will India wash out the series? எனக்கு என்னமோ ஒரு மேட்ச் ஸ்ரீலங்கா வின் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு டஃப் ஃபைட், ஒரு மேட்ச், ஒரு க்ளோஸ் மேட்ச், இது ரெண்டுத்துல ஏதோ நடக்க போகுது. கிளீன் ஸ்வீப்பா இருக்க சான்ஸ் இல்ல. நோ இஷ்யூஸ். அதுல வந்து அப்பதான் பாக்குறதுக்கு கொஞ்சமாச்சும் நல்லா இருக்கும். ஏன்னா வந்து கிளீன் ஸ்வீப்பா போகுதுன்னு வச்சுக்கோ எரிச்சலா இருக்கும். என்னடா இது இந்த மேட்ச் என்ன மாதிரியே எல்லாத்தையும் பண்ணா என்ன பண்றது? இல்லடா எனக்கு என்ன பிடிக்குமோ அதனால என்னால சொல்ல முடியும். கவலைப்படாத. ஆனா அந்த மேட்ச் தோத்ததுக்கு அப்புறம் வந்து அசிங்கமா திட்டுவேன். அப்ப நான் ஃபேன் பாயா மாறிடுவேன். ஆக்சுவலா இந்த ஸ்டாட்டை நான் சொல்லல. ஹெட் டு ஹெட் வந்து லாஸ்ட் 5 மேட்சஸ்ல வந்து இந்தியா 5-0 வின் பண்ணிருக்காங்க. அதுல லாஸ்ட் 3 மேட்ச், அதாவது 3 இல்ல அது ஏசியா கப் தானே. 3 மேட்ச் ஒன்னு 300 ரன்ல டிஃபரன்ஸ்ல வின் பண்ணிருக்காங்க. இன்னொன்னு 314 ரன் டிஃபரன்ஸ்ல வின் பண்ணிருக்காங்க. இன்னொன்னு 10 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணிருக்காங்க. அது அந்த மேட்ச் பாவம்டா. அன்னைக்கு சிராஜுக்கு ஏதோ உள்ள பூந்த மாதிரி போட்டான்டா அவன். இல்ல அதுதான் ஸ்ரீலங்கா வந்து பொட்டலம் பண்ணி பேக்கெட் பண்ணி அனுப்பிடுறாங்க. அந்த மாதிரி பண்றாங்க. பாப்போம் நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா பிகாஸ் அவர் பவுலிங் இஸ் ஆல்சோ நாட் அந்த ஓகே எல்லாருமே புதுசு. யாருமே வந்து வெல் எஸ்டாப்ளிஷ்ட் ஒரு 20-30 மேட்ச் விளையாண்டவங்க எல்லாம் கிடையாது. தே ஆல் ஆர் நியூ. ஸோ அவ்வளோதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் ஒரு ஃபேன் பாயா. எனக்கு என்னன்னா ஐ வாண்ட் த மேட்சஸ் டு பி க்ளோஸ். நாட் இந்த 200 ரன்லாம் பார்க்க பிடிக்கலடா. காண்டாவுதுரா. பேட்டிங் மட்டும் பார்த்துட்டு பவுலிங் அப்போ ஆஃப் பண்ணிட்டு போயிடலாமான்னு தோந்துரா. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் 10 ஓவர்லயே 10 விக்கெட்டும் ஊந்துருச்சுன்னா அப்புறம் நமக்கு பார்க்கவே தோணாது. ஸோ ஐ வாண்ட் லைக் அட்லீஸ்ட் ஒரு 50 ஓவர்ஸ்னா அதுல 40-45 ஓவர்ஸ் வரைக்குமாச்சும் மேட்ச் போட்டோம். அவ்வளோதான் ஆசை. ஸோ இட் இஸ் த ஃபைனல் வெர்டிக்ட். எங்க எக்ஸ்பர்ட் என்ன சொல்லியிருக்காப்லன்னா இட் வில் பி டைட் மேட்சஸ். ஓகே பார்ப்போம். ஒரு மேட்ச் ஆச்சு ஜெயிக்கணும் ஸ்ரீலங்கா. ஸோ பார்ப்போம். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.